நாளையிலேருந்து ஒரு மாதத்துக்கு இந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, நண்டு வேறு என்ன காடை, கௌதாரி எல்லாம் ஜாலியாக சுற்றுவோங்க. ஏன்னா புரட்டாசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 மாதம் நானும் எதுவும் தொடமாட்டேனா, எனக்கு வந்து நாளைக்கு புரட்டாசின்னு தெரியாது. நாளான்னைக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஐயோ நாளைக்கே புரட்டாசியா அப்படிங்கிற மாதிரி. ஈவினிங் ஷவர்மா சாப்பிட போயிட்டோம். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு நைட்டு ஏதாவது வீட்டுக்கு போய் செய்யலான்னு தான் ஐடியா. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் நான்வெஜ்லாம் சமைக்க முடியாது நம்மளால், வெங்காயம் பூண்டு உரிக்கவே நீ 1 மணி நேரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சாப்பிட கூப்பிட்டு போனாங்க. 2 ஹோட்டல் கேட்டாங்க. எனக்கு தோசை தான் நீ சாப்பிடணுங்கனால இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணேன். பரோட்டானா நான் வந்து மதுரை எக்ஸ்பிரஸ் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்டலில் போய் ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் பாதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பேப்பர் ரோஸ்ட்டும் வந்து லிவர் கிரேவியும் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த காம்போ சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டலில். நான் ஒரு 2 டைம் சாப்பிட்டேன்னா எனக்கு இதில் அடிக்ட் ஆகிடுச்சு. பரோட்டா சிக்கன் கிரேவி காம்பினேஷனை விட எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ வந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னியோட வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு மாதத்துக்கு மூட்டை கட்டிப்போம். ஒரு மாதத்துக்கு தேவையான ஸ்டாக்கை உள்ளே இறக்கிக்கோங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு கவிச்சு இறக்கலாம். ஒரு 4 நாளாக வந்துட்டு நானும் ஃபுல்லாக இறக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதத்துக்கு வந்து யாரும் வந்து என்னை விருப்பேற்றி என்னை இது பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலி நானே கண்ட்ரோலாக தான் இருப்பேன். கூட இருக்கவங்க சரியில்லைங்கிற மாதிரி இருப்பாங்களா, அது மாதிரி தான்.